பஞ்சாயத்து ஆபீசரை கொலை பண்ணிட்டதா சின்னசாமியே போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. என்னங்க இன்ஸ்பெக்டர், என்ன அநியாயம் இது? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? இவன் பஞ்சாயத்து போர்டு ஆபீசர் சுப்பிரமணிய பிள்ளைய கொலை செஞ்சிருக்கான். நிச்சயமா அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டார். அவர் நிச்சயம் செஞ்சிருக்க மாட்டாரு. சொல்லுங்க, செய்யலன்னு சொல்லுங்க. அவர் செய்யலங்க. தயவு செஞ்சு கேளுங்கய்யா. இல்லங்க, விட்டுடுங்க அவரை. ஐயா, நான் சொல்றது கேளுங்க. அவரை விட்டுடுங்க. அவரை விட்டுடுங்க. என்னங்க? சொல்றது கேளுமா சக்தி? அம்மாடி, கொஞ்சம் பொறுத்துக்கதாயி. அம்மா, அம்மா, கொஞ்சம் பொறுத்து. பஞ்சாயத்து அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளை கொலை வழக்கில் சின்னசாமி மேல் சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சின்னசாமிக்கு 6 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். உங்களுக்கு புண்ணியமா போகுது. அவங்கள கையெடுத்து கும்பிடுறேன். அவன் கொலை செஞ்சிருக்க மாட்டாயா. விட்டுருங்க ஐயா. ஐயா சாமி, உங்களை கும்பிடுறேன் ஐயா. ஐயா, 1 வருஷமா 2 வருஷமா 6 வருஷமாச்சே, நான் என்ன செய்ய போறேன்? இந்த பச்சை குழந்தையை தாய் வச்சுக்கிட்டு நான் எப்படி காப்பாற்ற போறேன்? கடவுளே. தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கறது இந்த மழை ஒண்ணுதான். 2 வருஷமா மழையே பெய்யாம குடிக்கிற தண்ணி கூட ஊர்ல பஞ்சங்க. கொழா போடுறதுக்கும் கிணறு வெட்டுறதுக்கும் அரசாங்கம் கொடுத்த பணத்தை ராஜதுரை வீட்டுல உட்காந்து எம்எல்ஏங்களும் ஆபீசர்களும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. நீங்க காலடி எடுத்து வச்ச நேரம் ஊர்ல நல்ல மழை பெய்யுது. இந்த ரிஷி சங்கர் படத்துல மழை பெய்யுமே அந்த மாதிரி இல்ல? அப்பா அப்பா, அம்மா சொல்றாங்க ஜெயில இருக்க வேண்டியவங்க வெளியே இருக்காங்களா, வெளியே இருக்க வேண்டியவங்க ஜெயில இருக்காங்களா? அது உண்மையாப்பா? சொல்லுங்கப்பா. இவன் ஒரு நாள் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? பழைய சினிமா வால் போஸ்டர்லாம் எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரியே
இன்னைக்கே எல்லாரும் சினிமா பாருங்க, இன்றைய கடைசி நாள். இப்படி ஒரே கூச்சல் கலாட்டா. நீ என்ன பத்தி சொல்றியா? இரு, நான் உன்னை பத்தி சொல்றேன். அப்பா அப்பா, அம்மா உன்னை நினைச்சு ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னங்க, நானும் புள்ளையும் தான் மாறி மாறி பேசிட்டு இருக்கோம். தப்பு பண்றவங்க தாங்க வருத்தப்படணும், வெக்கப்படணும். நம்ம மனசாட்சிக்கு உண்மை எதுன்னு தெரியறப்ப யாருக்கு பயப்படணும்? இத்தனை நாளா எனக்குள்ளேயே நான் பேசிட்டு இருந்த மாதிரி இப்பவும் நானே பேசிட்டு இருந்தா என்ன பைத்தியக்காரனே முடிவு பண்ணிடுவாங்க. பேசுங்க. பேசுங்கப்பா. அப்பா பேசுங்க, பேசுங்கப்பா. அப்பா, அந்த கப்பல் மூழ்கி போச்சு. இன்னொரு கப்பல் செஞ்சு தாங்கப்பா. ஏண்டா, அதான் ஏற்கனவே ஒரு கப்பல் மூழ்கி போச்சுல, அதுக்கப்புறம் இன்னொன்னு செஞ்சு என்ன பண்ண போற? கப்பலோட்டிய தமிழ்னு நானும் ஒரு பட்டம் வாங்க போறேம்மா. பாத்தீங்களா, இப்பவே உனக்கு சின்ன சின்ன ஆசையெல்லாம் இல்ல, எல்லாம் பெரிய பெரிய ஆசை. எங்க உன் புருஷன்? அவர் இங்க வரல. உன் புருஷன் ராஜதுர பங்களாவுல திருடி இருக்கான். புடிச்சு லாக்கப்ல வச்சா தப்பிச்சு ஓடிட்டான். இல்ல, நம்ப மாட்டேன். என் புருஷன் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. நீங்க போய் சொல்லுங்க. உன் புருஷன் எத்தனை நாளைக்கு தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான்? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா முட்டிக்கு முட்டி தட்டி அவன் மூளையை எடுத்து உன் கையில குடுக்கல, நான் போட்டுக்கிறது காக்கி சட்டை இல்ல. பாரு, என்னம்மா, என்ன நடந்துச்சு? அவர் டவுனுக்கு போனாரு. திடீர்னு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஒரு காரணம் இல்ல. பழி போடுற பாவிகளுக்கு காரணம் எதுக்குமா? சாராய பாட்டில வச்சு பிடிப்பாங்க, கஞ்சா பட்டலத்தை வச்சு பிடிப்பாங்க. எதிர்ப்பா குரல் கொடுக்கறவங்கள எப்படியோ ஒழிச்சாகணும். அதானமா இப்ப நடக்குது. அவர் போலீஸ் லாக்கப்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாராம். அது பெரிய குத்தம். குத்தம் தான். ஆனா இப்ப லாக்கப்ல இருக்க கைதிகளை விடுவிக்கிறேன்னு எம்எல்ஏக்களே ஸ்டேஷனுக்குள்ள வந்து போலீஸ் அடிச்சு உதைச்சு சாராயம் காய்ச்சினவன், பிக் பாக்கெட் அடிச்சவன், கண்ணக்கோல் வச்சவன், கழுத்து செயினாத்தவன், இப்படி தப்பு பண்ண ரவுடி பசங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு போயிடுறாங்க. தப்பே பண்ணாத சின்னசாமி தப்பிச்சு பண்ணதுல தப்பு இல்லம்மா. மாமா, அவரை போலீஸ் தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்து என்னையும் புள்ளையும் ஒரே சித்திரவதை. அவர் என்ன ஆனாரு, எங்க போனாருன்னே தெரியல. அழாதம்மா, அவன் முன்ன இருந்த சின்னசாமி இல்ல. மிதிக்க மிதிக்க புழு கூட புலி ஆகிற மாதிரி இப்ப நம்ம சின்னசாமி சிங்கத்தமிழ சின்னசாமி ஆகும். கவலைப்படாத, தைரியமா இரு. தாயே பராசக்தி, இந்த ஊர்ல நடக்கிற அநியாயத்தெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கியா? தெய்வம் நின்னு கொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு உன் பேரை சொல்லிக்கிட்டு இந்த ஊர் அடிச்சு ஒலையில போடுறாங்க. துஷ்டர்கள் எல்லாம் நீ அழிப்பேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க இல்லாத அக்கிரமத்தெல்லாம் செஞ்சுட்டு லஞ்சம் கொடுக்கற மாதிரி பணத்தை கொண்டாந்து உன் உண்டியில போட்டுட்டு உத்தமன்களா திரியிறானுங்க. உன்னை உண்மையா நம்பிட்டு இருக்கிற எங்களை தான் நீ சோதிக்கிற. ஆமா தாயே, உன்னை கெஞ்சி கேக்குறேன். என் பிள்ளைக்கும் எனக்கும் என் புருஷன் தான் நிழலா இருக்காரு. அந்த நிழல் அழிச்சு நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிடாதமா. தாத்தா, தாத்தா, எங்க அப்பா, அப்பா. ஏமா சக்தி, செத்து கிடந்தது சின்னசாமி தான் சொல்ல நீதான் வாயை திறக்கல. அப்பான்னு கத்துறது கூட இந்த பிள்ளைய விடாம ஏமா வாயை பொத்துன? புருஷன் புடத்து மேல விழுந்து மனைவியும் அப்பா புடத்தை கட்டிப்பிடிச்சு பிள்ளைய அளக்கூட முடியாத காரியத்துக்கு நீ எப்படி தலையாட்டின? அது எவ்வளவு ஒருத்தன் கருப்பையன் போனோம்னு ஒத்துக்கிட்டு கை நாட்டு வைக்க உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அவன் என்ன செய்ய முடியும்?
செத்தது என் புருஷன் தான் அந்த சக்தி சொல்லியிருந்தா அவளையும் இந்த பையனையும் உயிரோட விட்டுப்பானா அந்த பாவி ராஜதுரை? நான் என் உயிருக்காக கவலைப்படல மாமா. என் பிள்ளைய எப்படி அப்பா அம்மா இல்லாத அனாதையா விட்டுட்டு போவேன்? என் உடம்புல வலு இருந்த வரைக்கும் இந்த மண்ணை காப்பாத்துற சிப்பாயா இருந்த. இப்ப என் உடம்புல வலுவில்லாட்டியும் உள்ளத்துல வலு இருக்குமா? இந்த மண்ணோட பெருமையை அழிக்க மனுஷ உருவத்தில் நடமாற ஓநாய்களை ஒழிக்காம விட மாட்டேன். இந்த யுத்தத்துல என் உயிர் போனா அது நான் இந்த தேசத்துக்காக செஞ்ச சின்ன தியாகமா இருக்கட்டும். செத்து போன சின்னசாமி அவனுக்காக சாகல. அவன் நினைச்சிருந்தானா உங்களை எல்லாம் காட்டி கொடுத்துட்டு அந்த ராஜதுரை காலில் விழுந்து சோகமா வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா அவனுக்கு அறிவுக்கண் திறந்து நம்ம ஒருத்தருக்கு அடிமையா இருந்து பிழைக்கணும்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் உரிமையோட வாழணும், ஏமாந்து கிடக்க கூடாதுன்னா உங்களுக்காக போராட கிளம்புனா உங்க நிலத்தை எல்லாம் மீட்டு கொடுக்க புறப்பட்டான். அவனை கொண்டுட்டு உங்க கையாலே உங்க கண்ணை குத்திக்கிற மாதிரி அவன் போட இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டானே. அந்த அட்டூழியத்தை அம்பலப்படுத்ததான் இந்த தாள். இதுல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா அந்த ராஜதுரையோட அட்டகாசம், ஆணவம், அராஜகம், அட்டூழியம் எல்லாத்தையும் அறுக்கிற வாளா மாறிடும் இந்த தாள். கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போடுங்க. ஐயா, நீங்க பட்டாளத்துல காயம்பட்டு கைய கால ஒடிச்சுக்கிட்டாலும் உங்க மனசுல வீரம் இருக்கு. ஆனா நாங்க கோழையாவே வாழ்ந்து பழக்கப்பட்டோம். எங்களை விட்டுருங்க ஐயா. ஐயா 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 போடா போடா. கோழையா 100 வருஷம் வாழ்றத விட வீரனா ஒரு நாள் வாழ்ந்தா போதுண்டா. அதோட எனக்கு பெருமை. போங்கடா. உங்க நல்லது தாங்க சொல்றேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நடைமுறைக்கு பாவப்பட்ட ஜென்மங்களே, பரிதாபத்துக்குரிய பிராணிகளாவே இருக்கடா. உங்களுக்கு ஏங்க இந்த வீண் வம்பு? கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், அவன் பாத்துக்குவாங்க. போங்கடா போங்க. கடவுள் மேல பழிய போட்டு கண்ணிருந்து கூட அழைங்க. நீங்க பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். உங்க ஒருத்தருக்கு முதுகெலும்பு இல்லாட்டியும் எனக்கு இருக்குடா, எனக்கு இருக்கு. உங்க எல்லாருக்கும் பதிலா நானே கையெழுத்து போட்டு 2ல 1 பாத்துறேன். 2ல 1 பாத்துறேன்டா. சைலன்ஸ் சைலன்ஸ். மாமா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு பண்ணி அவர் என் புருஷங்கிறதுக்காக மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஒரு காலத்துல விசுவாசமான வேலைக்காரனாவும் இருந்திருக்காங்க. அதுக்காவது நீங்க அவர் மன்னிக்கணும். நீங்க சொன்னா எங்க குடும்பத்தோட இந்த ஊரை விட்டே போயிடணும். இனிமே அவர்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராம நான் பாத்துக்கிறேன். உங்க தங்கச்சியா நினைச்சு அவர் மேல கருணை காட்டுங்க.
அவரை மன்னிச்சிடுங்க. என் புருஷனை காப்பாத்துங்க. என் புருஷனை காப்பாத்துங்க.